குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுனால ரத்த சோகை வர்றப்போ அது கண்டிப்பா டேப்லெட்டோ இல்ல இன்ஜெக்ஷனோ இல்ல பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அளவுக்கோ போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மைல்டு அனீமியா, அதாவது ஹீமோகுளோபின் அளவு ஒரு 10 இல்ல அதுக்கு மேலதான் இருக்கு அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடுலயே நம்ம கரெக்டா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த அனீமியாவை நம்மளால கரெக்ஷன் பண்ண முடியும். இந்த விஷயத்த நான் சொல்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா அயன் ரிச் ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, consultant pediatrician and pediatric pulmonologist. ஸோ ஜென்ரலா நம்ம உணவு பொருட்கள்ல அயன் ரிச் ஃபுட்ஸை 2 வகையா பிரிப்போம், ஹீம் அயான் அண்ட் நான் ஹீம் அயான். அது ஹீம் அயான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளோட உடம்புல அப்சர்வ் ஆகும். அதாவது ஹீம் அயான் எடுத்துக்கிறப்போ குழந்தைக்கு ஒரு நம்ம கொடுக்குற அயன்ல ஆல்மோஸ்ட் 50% அப்சர்வ் ஆகிக்கும். நம்ம கொடுக்குற எல்லா உணவுப் பொருட்களும் 100% அப்சர்வ் ஆகாது. அயனை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு ஃபுட்ல ஒரு 10 கிராம் அயன் இருக்கு அப்படின்னா அந்த 10 கிராமும் நம்ம சாப்பிட்றப்போ வயிற்றுக்குள்ள போகும். பட் நம்மளோட உடம்பு அந்த 10 கிராமையும் ஃபுல்லா எடுத்துக்காது. தேவையான அளவு ஒரு ஃபுட்டுனுடைய பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபுட்ல இருந்து எவ்வளவு நம்மளோட உடம்பு அப்சர்வ் பண்ணி அதை ரத்தத்திலேயோ இல்ல வேற ஒரு ஆர்கன்ஸ்லயோ சேவ் பண்ணி வச்சுக்க முடியுமோ அதை தான் பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹீம் அயானை பொறுத்த அளவுக்கு இந்த பயோ அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா 40 இருந்து 50% இருக்கும். அதாவது நம்ம ஒரு 10 கிராம் கொடுக்குறோம் அப்படின்னா 4 இல்ல 5 கிராம் வரைக்கும் அதை நம்ம உடம்பை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நான் ஹீம் அயான் அப்படின்னு இருக்கு. இந்த நான் ஹீம் அயானை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ரொம்ப கம்மி. அதாவது 10 இருந்து 20% இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கிராம் அயன் இருக்கிற அளவுக்கு ஃபுட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுல இருந்து 1 இல்ல 2 கிராம் தான் பாடியை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இது எந்தெந்த ஃபுட்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஹீம் அயானை பொறுத்த அளவுக்கு எல்லா நான்வெஜ் ஃபுட்ல இருக்கிறதும் ஹீம் அயான் தான். அதுல எந்தெந்த ஃபுட்ல எல்லாம் ரொம்ப அதிக அளவில் அயன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் மீட், ஜென்ரலா இப்போ மட்டன், பீஃப் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அயன் ரொம்ப அதிகம். அதுலயும் ஈரல், ஸோ அது ஆடுனுடைய ஈரலாவும் இருக்கலாம் இல்ல கோழியினுடைய ஈரலாவும் இருக்கலாம். ஜென்ரலாவே ஈரல்ல அயன் அதிகம். இது நம்ம சுவரட்டின்னு ஒரு சில ஊர்கள்ல வழக்கமா சொல்லுவாங்க. இது குழந்தைக்கு ரெகுலரா ஒரு முறையோ இல்ல வாரம் 2 முறையோ கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது தவிர சிக்கன்லயும் அயன் இருக்கு, ஒரு சில சீ ஃபுட்ஸ்லயும் நிறைய அயன் இருக்கு. ஸோ ஜென்ரலாவே நான்வெஜ்ல இருக்க அயன் நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கும். நம்ம கொடுக்குற அயன்ல ஆல்மோஸ்ட் 50% குழந்தையோட உடம்பு அப்சர்வ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி. இது ஹீம் அயன். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஹீம் அயன். நான் ஹீம் அயன் பாத்தீங்கன்னா நீங்க 100 கிராம் அளவு ஃபுட்டு கொடுக்குறீங்கனாலும் அதுல இரும்பு சத்து கம்மியா தான் இருக்கும். அந்த இரும்பு சத்தும் உள்ள போய் அப்சர்வ் ஆகி அதை நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதும் அளவு கம்மியா தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பயோ அவைலபிலிட்டி அப்படிங்கிறது நான் ஹீம் அயன்ல 10 இருந்து 20% தான் இருக்கும். பட் இருந்தாலும் டெய்லியும் நம்ம நான்வெஜ் கொடுக்க முடியாது அப்படின்றதுனாலயும் இல்ல வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடுறவங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அயன் கண்டிப்பா நம்ம ஃபுட்ல எதுல அயன் ரிச் ஃபுட் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா தானியங்கள் ஜென்ரலா நம்ம எடுத்துக்கிறோம். சோ நம்ம சாப்பிடுற சீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா ராகி இல்லைன்னா கேழ்வரகுன்னு சொல்லுவோம். அது கம்பு, சோளம், சாமை, வரகு இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அயன் நிறையவே இருக்கு. அடுத்தது ஃப்ரூட்ஸ். நம்ம சாப்பிடுற ஃப்ரூட்ஸ்ல இந்த உலர் திராட்சை, உலர்ந்த அத்திப்பழம் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அயன் கம்பேரிட்டிவ்லி அதிகம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸா நீங்க திராட்சையோ இல்ல அத்திப்பழமோ எடுத்துக்கிறத விட உலர்ந்த பழங்கள் அதுல அயன் கண்டென்ட் அதிகம். அதே மாதிரி ஆப்ரிகாட்னு கிடைக்கும் நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம். இதுல எல்லாத்துலயுமே ஃப்ரூட்ஸ்ல அயன் அதிகம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா மாதுளை, பெரிச்சம்பழம், பெரிஸ் இதுல எல்லாமே அயன் நிறைய. முக்கியமா வெஜிடேரியன் டயட்ல அயன் ரிச் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியுது கீரை வகைகள். சோ எல்லா கீரை வகைகள்லயுமே அயன் நல்லாவே இருக்கு. எஸ்பெஷலி முருங்கை கீரையில அயன் சத்து அதிகமாவே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது தவிர நம்ம டெய்லி எடுத்துக்கிற ஃபுட்ஸ், அதாவது பருப்பு வகைகள்ல பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை, கிட்னி பீன்ஸ் சொல்லுவோம், அது ராஜ்மான்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற அயன் அதிகம். அதே மாதிரி நட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா இது எல்லாத்துலயுமே அதிகம். அப்புறம் இந்த மீல் மேக்கர் சொல்லுவோம் இல்லைங்களா, சோயா சங்க்ஸ், அதுலயும் அயன் அதிகம். இது போக சீட்ஸ் வகைகள், அதாவது இந்த பம்கின் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது. அது தவிர நம்மளோட பாரம்பரிய உணவான எள்ளு இது எல்லாத்துலயுமே அயன் நிறையவே இருக்கு. சோ இது எல்லாமே நீங்க டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கிறப்போ என்னதான் இதனுடைய பயோ அவைலபிலிட்டி கம்மியா இருந்தாலும் டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கிறப்போ குழந்தைக்கு நார்மலா ஒரு நாளைக்கு கிடைக்க வேண்டிய அயன் இதுல இருந்தே கிடைச்சிடும். சோ இந்த வீடியோல உங்களுக்கு அயன் ரிச் ஃபுட்ஸ், ஹீம் அயன்னா என்ன, நான் ஹீம் அயன்னா என்ன, அனிமியா இருக்கிற அதாவது ரத்த சோகை இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஃபுட் கொடுக்கறது மூலமா இந்த ரத்த சோகையை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி கிளியரா தெரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.